அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் குரூப் 4 குரூப் 2க்காக தினமும் 30 கேள்விகளாக பார்த்து வரோம். இன்று பார்த்தீங்கன்னா 38வது வீடியோ பதிவில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷன் மற்றும் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். ஜஹாங்கீரால் தூக்கிலிடப்பட்ட சீக்கிய தலைவர் யார்? ஜஹாங்கீரால் தூக்கிலிடப்பட்ட சீக்கிய தலைவர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா குரு அர்ஜன் சிங் ஆவார். வாள் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களின் ஆயுள் அதிகம் என்பதை உணர்ந்தவர் யார்? வாள் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களின் ஆயுள் அதிகம் என்பதை உணர்ந்தவர். ஆன்சர் அக்பர் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் மழைக்கால கூட்டத்தொடருக்கான காலம் எது? நம்ம கூட்டத்தொடர் 3 தான் நடக்கும். இதில் மழைக்கால கூட்டத்தொடருக்கான காலம் ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை என்பது சரி. சூர் வம்சத்தைச் சேர்ந்த யார் 1556இல் டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார்? சூர் வம்சத்தை சார்ந்தவர் 1556 டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர் வம்சத்தை சார்ந்த ஹெமு ஆவார். தேசிய வருவாய் என்னும் கருத்துருவை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? தேசிய வருவாய் என்னும் கருத்துருவை முதலில் அறிமுகப்படுத்தியவர் சைமன் குஸ்னெட்ஸ் என்பது சரியான விடை. ஹுமாயூன் எங்கே உள்ள தமது நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடறி விழுந்து மரணத்தை தழுவினார்? அந்த நூலகம் உள்ள இடம் எது? ஹுமாயூன் எங்கே உள்ள தமது நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடறி விழுந்து மரணத்தை தழுவினார்? அது எங்கே உள்ள நூலகம்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் உள்ள நூலகம். ஷாஜஹான் என்பதன் பொருள் என்ன? ஷாஜஹான் என்பதன் பொருள் ஆப்ஷன்ல உலகத்தின் அரசர் என பொருள்படும். மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும்? மக்களவையோ மாநிலங்களவையோ கூட்டத்தொடர்களை நடத்த மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை சதவீதம்? அதாவது எவ்வளவு எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அக்பர் காலத்தில் ஜெய்ப்பூரை சார்ந்த ராஜா மான்சிங் என்பவர் எந்த பகுதியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார்? அக்பர் காலத்தில் ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா மான்சிங் என்பவர் எந்த பகுதியின் ஆளுநர்னு பார்த்தீங்கன்னா காபூலின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். எந்த ஆண்டு ஷாஜகான் நோய்வாய்ப்பட்டதை தொடர்ந்து அவருடைய 4 மைந்தர்களுள் வாரிசு உரிமை போர் வெடித்தது? அது எந்த ஆண்டு? ஷாஜகான் நோய்வாய்ப்படுவார். அதை தொடர்ந்து 4 மைந்தர்கள், அவங்க மைந்தர்கள் 4 பேருக்கும் வாரிசு உரிமை போர் வெடித்தது. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1657ஆம் ஆண்டு. மத்திய இந்திய பகுதியைச் சேர்ந்த ராணி அந்த ராணியின் பெயர் என்ன? பாபர் தோற்கடிப்பார். அவங்க பெயர் என்ன? மத்திய இந்திய பகுதியைச் சேர்ந்த ராணி யாரை பாபர் தோற்கடித்தார்? அந்த ராணியின் பெயர் பார்த்தீங்கன்னா துர்காவதி என்பது சரி. ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுத்துகின்றன என்பது கீழ்கண்டவற்றில் யாருடைய கூற்றாகும்? ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை இதில் பயன்படுத்துகின்றன வராது. ஆப்ஷனில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் மார்ஷல் என்பது சரியான விடை. பாபர் தமது வெற்றிகளை ஒருங்கிணைக்கும் முன்னரே எந்த ஆண்டு இயற்கை எய்தினார்? பாபர் தமது வெற்றிகளை ஒருங்கிணைக்கும் முன்னரே எந்த ஆண்டு இயற்கை எய்தினார்னு பார்த்தீங்கன்னா 1530ஆம் ஆண்டு. ஆலம்கீர் என்னும் பட்டத்தை சூட்டிக்கொண்ட முகலாய அரசர் யார்? ஆலம்கீர் என்னும் பட்டத்தை சூட்டிக்கொண்ட முகலாய அரசர்
ஆப்ஷனில் அவுரங்கசீப் என்பது சரியான ஒன்று. பின்வருவனவற்றுள் எந்த குழுக்கள் மற்றும் அவற்றின் உறுப்பினர்களின் உரிமைகளின் பாதுகாவலராக சபாநாயகர் செயல்படுகிறார்? எந்தெந்த குழுவுக்கு சபாநாயகர் பாதுகாவலராக விளங்குகிறார்? ஆப்ஷனில் கலந்தாய்வு குழு, சிறப்பு குழு, ஆலோசனை குழு. ஆன்சர் 3 குழுக்களுக்குமே பார்த்தீங்கன்னா சபாநாயகர் ஆலோசகராக பாதுகாவலராக செயல்படுகிறார். அக்பர் ராணா பிரதாப்பை கால்டிகாட் போரில் வெற்றி கொண்ட ஆண்டு எந்த ஆண்டு? அக்பர் ராணா பிரதாப்பை கால்டிகாட் போர்க்களத்தில் தோற்கடிப்பாடு. அது எந்த ஆண்டு? கால்டிகாட் போர் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1576ஆம் ஆண்டு. முகலாய நிர்வாகத்தில் யார் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார்? முகலாய நிர்வாகத்தில் யார் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தியது? ஆப்ஷனில் சதா உஸ் சுதூர் என்பவர் தான் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சந்தை மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சந்தை மதிப்பு பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிடிபி என்று அழைக்கப்படுகிறது. யாருக்கு அமிர்தசரஸில் அக்பர் பரிசாக வழங்கிய இடத்தில் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை கட்டப்பட்டது? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு ராம்தாஸுக்கு அமிர்தசரஸில் அக்பர் பரிசாக வழங்கிய இடத்தில் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை கட்டப்பட்டது. சந்தேரி தலைவருக்கு எதிரான போரில் பாபர் வெற்றி பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? சந்தேரி தலைவருக்கு எதிரான போரில் பாபர் வெற்றி பெற்ற ஆண்டு 1528ஆம் ஆண்டு. மன் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? மன் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் ஆப்ஷனில் அக்பர் என்பது சரியான விடை. சபாநாயகர் பதவி எப்போதும் மிக திறமை வாய்ந்த மற்றும் பாரபட்சமற்ற ஒருவரால் வகிக்கப்பட வேண்டும் என்ற கூற்றை கூறியவர் யார்? சபாநாயகர் பதவி எப்போதும் மிக திறமை வாய்ந்த மற்றும் பாரபட்சமற்ற ஒருவரால் வகிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். 1605இல் இயற்கை எய்திய அக்பரின் உடல் எங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது? அக்பரோட உடல் எங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டது? அந்த இடம் பார்த்தீங்கன்னா சிக்கந்தாரா என்ற இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மொத்த தேசிய உற்பத்தியில் எத்தனை வகையான முடிவடைந்த பொருட்கள் மற்றும் பணிகள் உள்ளன? மொத்த தேசிய உற்பத்தியில் எத்தனை வகையான முடிவடைந்த பொருள்கள் மற்றும் பணிகள் உள்ளன? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 5 என்பது சரியான விடை. 5 வகையான பணிகள் மற்றும் பொருள்கள் உள்ளன. இந்தியாவில் முகலாய வம்சத்தின் ஆட்சியை எதை தலைநகராக கொண்டு துவங்கியது? எந்த பகுதியை தலைநகராக கொண்டு துவங்கியது? முகலாய வம்சத்தின் ஆட்சி எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ராவை தலைநகராக கொண்டு துவங்கியது. நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என்று கூறும் அரசமைப்பு உறுப்பு எது? நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தி மற்றும் ஆங்கிலம் இருக்கும் என்று கூறும் அரசமைப்பு உறுப்பு பார்த்தீங்கன்னா 120 ஆகும். எந்த ஆண்டு நடைபெற்ற போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார்? அது எந்த ஆண்டு நடைபெற்ற போர்? ஆப்ஷனில் 1526ஆம் ஆண்டு நடைபெற்ற போராகும். ஒரு ஆண்டின் பொருளாதாரத்தின் நிகர உற்பத்தியின் மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு ஆண்டின் பொருளாதாரத்தின் நிகர உற்பத்தியின் மதிப்பு பார்த்தீங்கன்னா நிகர தேசிய உற்பத்தி, நெட் நேஷனல் ப்ராடக்ட் என்று அழைக்கப்படுகிறது. பாபர் எந்த வயதில் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார்? அப்போ அவருடைய வயது என்ன? பாபருக்கு அப்போ வயது பார்த்தீங்கன்னா 12 ஆகும். ஜஹாங்கீர் என்பதன் பொருள் என்ன? ஜஹாங்கீர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா
உலகத்தை கைப்பற்றியவர் என பொருள்படும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.